என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தோத்து போயிட்டு இருந்துச்சு. முதல் படம் வந்து மாங்கல்யம் முதல் படம் வந்து 10,000 அடியில ட்ராப் ஆயிடுச்சு. 2வது படம் வந்து 4,000 அடியில ட்ராப் ஆயிடுச்சு. 3வது படம் வந்து சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. மோசமான படம் பண்ணிட்டோம். அகத்தியன் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து கதைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? கதையை எப்படி பண்ணணும்னு தெரியுமா? எப்படி ஸ்கிரீன் ப்ளே பண்ணணும்னு தெரியுமா? பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு யார்ட்டையும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏனோ தெரியல, எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. என்னை கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு முறை கேட்டாங்க, என்னது எவ்வளோ காசு கொடுத்து சார் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சினிமாவில் பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அது வந்து இயற்கையும் இறைவனும் அந்த சினிமாவும் கொடுத்த ஒரு ரிவார்டு. நான் மனசுக்கேற்ற மகாராசா பண்ணும்போதே யோசித்தேன், நம்ம எதுக்கு இந்த சினிமாவில் இருக்கோம், தேவையில்லாமல் ஏதாவது போயிடலாமே அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பார்ட் 2 ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா சார்? ஏதாச்சும் உங்களுடைய படங்கள்ல? காதல் கோட்டையே 96 ஏப்ரல் ஜூலையில் ரிலீஸ் ஆகாமல் அது ஒரு டிசம்பருக்கு போயிருந்துச்சுன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு சந்தேகம். காரணம் என்னென்னா, 6 மணிக்கு ஸ்பாட்டில் 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும், 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு 4:55க்கு நம்ம அந்த ரிசப்ஷனுக்கு வர்றோம் அப்படின்னா அவர் 4 மணிக்கே வந்திருப்பார். இப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சார் சார் இந்த சட்டையை போட்டுருப்பா சார் அப்படின்னு யாரையாவது எதுக்க இருக்க லைட் பண்ண சட்டையை கூட வாங்கிடுவார். அவ்வளோ கேஷுவலாக இருப்பார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அது. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜெண்டரி பர்சன் சொல்லலாம், வெர்சடைல் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஆக்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட், ப்ரொடியூசர் இந்த மாதிரி எல்லா திறமையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர்பான பர்சன். சார் வணக்கம் சார், அகத்தியன் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் சார். சார், இந்த இன்டர்வியூல வந்து உங்களோட ஜேர்னி, உங்களோட படைப்புகள் அதை பத்தி இருக்க போது நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் உங்களை பேட்டி எடுக்கிறதுல. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட பேசுறது எனக்கும் சந்தோஷமான விஷயம் தான் சார். ஸ்டார்டிங்ல உங்களோட ஜேர்னிலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட ஜேர்னி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஒரு ஆஃபீஸ் பாயா ஆரம்பிச்சு ரெப்ரசன்டேட்டர் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஸ்ட்ரகிள் தானே சார்? 21ல சென்னைக்கு வந்தீங்களா சார்? 1978 என்னுடைய 22வது வயசு முடிஞ்ச சமயத்துலன்னு நினைக்கிறேன். 22 வயசுல சென்னைக்கு வரீங்க. 40 வயசுல தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தை நீங்க டைரக்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் படம் இல்ல, 40 வயசுல தான் நான் வந்து ரிலீஸ் ஆகுது, லைம்லைட் போறேன். அந்த மாதிரி ஸோ அந்த 20 வருஷம் ஸ்ட்ரகிள், அந்த பீரியட் எப்படி சார்? அது இப்படி திரும்பி பார்க்குறப்போ எப்படி சார் இருக்கு? இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா பர்சனா இருக்கீங்க. ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம் அது. அது எப்படி சொல்லணும்னா, நான் நேஷனல் அவார்டு வாங்கின அன்னைக்கு நான் வந்து எல்லாரும் ஒரு பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் அன்னைக்கு உட்காந்து அழ வேண்டியதாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்ட்ரகிள்லாம் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்ட்ரகிள். 2வது காரணம் என்னென்னா, எனக்கு யார்ட்டையும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏனோ தெரியல, எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஓப்பனாக பேசக்கூடிய. ஆமாம், அது அது ரைட் ஃப்ரம் மை சைல்டுஹுட் வந்து அதுதான் என்னை வந்து எல்லாரும் வந்து என்னை வித்தியாசமாக பார்க்குறதுங்கிறது. வித்தியாசமானா எப்படின்னா, இவன் உருப்பட மாட்டான், இவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். ஏன்னா எனக்கு சரின்னு படாத எல்லாத்துக்குமே நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இல்லைங்க எனக்கு சரின்னு படலை அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் நான் எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த பிறகும் எனக்கு தோன்றுகிற கருத்தை சொல்லும்போது அது எனக்கு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அதனால யாரும் என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. நான் பெருசாக யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. அப்போ வந்து எம்ஏ காஜா அப்படின்னு ஒரு இயக்குனர் இருந்தார். இன்றைய தலைமுறைக்கு அவரை பற்றி தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர்கிட்ட மட்டும் ஒரே ஒரு படம் தான் முழுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. முதல்ல ஒரு 3 மாதம் அவர்கிட்ட வந்து வேலை பார்க்க வாய்ப்பு கிடைச்சு. அதற்கு பிறகு ஒரு படம் முழுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு அங்கும் இது மாதிரி தான் சூழ்நிலையின் காரணமாக என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, வந்துட்டேன். அப்புறம் யதார்த்தமாக சந்திக்கும் போது சரி வந்து வேலை பாருங்க அப்படின்னாரு. போய் ஒரே ஒரு படம் மட்டும் வேலை பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதற்கு பிறகு எனக்கு வருமானம் சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. 3 பெண் குழந்தைகளுக்கு அப்பாவான காலகட்டம் அது. கிட்டத்தட்ட என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தோத்து போயிட்டு இருந்துச்சு. முதல் படம் வந்து மாங்கல்யம். முதல் படம் வந்து 10,000 அடியில ட்ராப் ஆயிடுச்சு. 2வது படம் வந்து 4,000 அடியில ட்ராப் ஆயிடுச்சு. 3வது படம் வந்து சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. நான் எழுதின முதல் கதை சக்ஸஸ் ஆகலை.
2வது அதான் நான் கதை வசனம் எழுதின படம் வந்து 100 நாள் போச்சு. பட் எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்ல அதுல. பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த மாரி எல்லாமே அதாவது அது தொழில் பண்றோங்கிற மாரி இருக்கும். ஆனா அதனால எந்த பலனும் இருக்காது. அதற்கு பிறகு வந்து தான் நான் வந்து அ அன்பலையா ஃபிலிம்ஸ்க்கு வந்து ரவிக்குமார் சார் டைரக்ஷன்ல பொண்டாட்டி ராஜ்யம்னு ஒரு கதை கொடுத்தேன். ம். அந்த படம் என்னுடைய பெயரை வெளியில கொண்டு வந்துச்சு. அதுக்கு நான் ரவிக்குமார் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த படம் வந்து ஒரு 100 நாள் படமா அமைஞ்சுச்சு. அதன் தொடர்ந்து எனக்கு அன்பலையாவுல ஒரு டைரக்ஷன் கிடைச்சு. மதுமதி அப்படின்னு. ம். ஆ பட் அந்த படம் வந்து 140 நாள் ஓடிச்சு. பெரிய அளவுக்கு சக்சஸ் ம். ஆச்சு. பட் எனக்கு வாழ்க்கையில எந்த விதமான அடுத்த ஸ்டெப்பையும் கொண்டு வரல. 3 வருஷத்துக்கு அதுக்கு பிறகு வேலை அ இல்லாம நான் ரோட்ல சார் சுத்துற மாரி தான் 100 இருந்துச்சு. நாளுக்கு மேல ஓடுன படங்கள் டைரக்டருக்கு ஒரு வெகுமதி வரல, இருந்திருக்கும். வரல. அந்த படம் வந்து அந்த படத்த பத்தி எழுதியிருக்கும்போது ஒரு வார பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. மது இருக்கிறது மதி இல்லைன்னு. அந்த படத்துல அப்படிதான் அது. அது ஓகே. கொஞ்சம் அ இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவுல வந்து ஏன் ஓடுச்சு அப்படின்னு எனக்கு நிறைய படங்கள் மேல கேள்வி உண்டு. ம். அதுல என் படம் உங்க படம் மேல மதுமதிய ஏன் ஓடுச்சு இது 140 இங்க அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ந இப்ப எந்த சென்டர்ல போட்டாலும் அத கலெக்ட் பண்ணும். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. அது ஏ சென்டர்ல எத்தன நாள் ஒரு 30 நாள் ஒரு ஓடுதுன்னா, அது பி சென்டர்லயும், சி சென்டர்லயும் 30 நாள் ஓடும். அத பத்தி ஒரு பெரிய விஷயமே பேசியிருந்தாரு. கருப்பழனியப்பன் வந்து ஒரு ஓகே. ஒரு இதுல பேசும்போது, ஒரு பேட்டியில பேசும்போது, அவர் அந்த படத்த பத்தியே பேசியிருந்தாரு. அது எப்படி கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ அப்படி இருந்து ஒரு 3 வருஷம் எனக்கு இல்ல. அதற்கு பிறகு தான் வந்து அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து கோகுல் சிதை, காதல் கோட்டை இந்த கதைகளை எல்லாம் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். யாரும் ச ரெகக்னைஸ் பண்ணல. சக்சஸ்ஃபுல்லா படம் குடுத்தும் வாய்ப்புக்காக அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க சார். அலைஞ்சு யாரும் ரெகக்னைஸ் பண்ணல. அப்புறம் அப்பதான் வந்து எதார்த்தமா அம்மா கிரியேஷன்ஸ்ல கதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிரியேஷன்ஸ்குள்ள போனேன். சிவா. அங்க அம்மா கிரியேஷன்ஸ்ல மிஸ்டர் வெங்கட் அண்ட் மிஸ்டர் சிவா 2 சிவா. பேரும் ப்ரொடியூசர் ம். சிவா சார். அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் கதை சொல்ல அனுப்புறது, ஒரு பையன் இருக்காரு அப்படின்னு அனுப்புறது. ஸோ நான் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சேன். கொஞ்சம் சினிமா சர்க்கிள்ல கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில வந்து அங்க போகும்போதே வந்து பாண்டியன் சார் சிவசக்தி பாண்டியன் படம் ம். பண்ணுவோன்னு கூப்பிட்டுருந்தாரு. ஆ நான் அப்ப வந்து அவருக்கு சொல்றதுக்கு எடுத்துட்டு போன கதை காதல் கோட்டை தான் ஓகே. நான் எடுத்துட்டு ம். போனேன் சொல்லுவேன்னு. என்ட்ட ஒரு கதை இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான கதை. எனக்கு வித்தியாசமான கதையெல்லாம் வேண்டாம். ஓடுற எனக்கு கதை. மதுமதி மாரி ஒரு படம் குடு அப்டின்னாரு. ஸோ மதுமதி மாரி ஒரு படங்கிறது வந்து திருப்பியும் ஒரு அப்சல்யூட்லி அப்படிதான் சொல்லணும். முட்டாள்தனமா சிந்திக்கணும் அத. ம். ம். அது முட்டாள்தனமா சிந்திக்கிறதுங்கிறது வந்து எனக்கு நான் மனசுக்கேத்த மாராசா பண்ணும்போதே யோசிச்சேன். நம்ம ம். எதுக்கு இந்த சினிமாவுல இருக்கோம் தேவையில்லாம? ஏதாவது போயிரலாமே அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா, அந்த கதையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ம். தள்ளப்பட்ட ம். கதை தானே அது. ஆ இப்பவும் சரி அவரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணல. அதே மதுமதிய வந்து திருப்பி ஒரு ஒன்லைன் போட்டு ஆம்பளைய பொம்பளையாக்கி, பொம்பளைய ஆம்பளையாக்கி சார் என்ன சார் ஓப்பனா சொல்றீங்க? ஆமா. இது நான் நெறைய பேட்டியில சொல்லியிருக்கேன். பாக்கி 10 பசங்க இருந்த இடத்துல 3 பசங்கள குறைச்சு, அப்படியே குறைச்சு, அதே அதே ஸ்கிரிப்ட்ட அப்படியே வந்து மறுபடியும் மதுமதியே கொஞ்சம் வேற மாரி ஆக்கி. மறுபடியும் பிரசன்ட் பண்ணேன். வேற மாரி பிரசன்ட் பண்ணேன். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு வந்து மதுமதிக்கும் தங்கர் பச்சன் தான் கேமராமேன், ம். வான்மதிக்கும் தங்கர் பச்சன் தான் கேமராமேன். வான்மதி எடுக்கும்போது தங்கர் பச்சன் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த படத்த நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே. இந்த படத்த நான் ஏற்கனவே ஒர்க் பண்ற மாரி இருக்கு. அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. ஆ இல்லங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ம். நான் ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஊட்டியில ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கேமரா விட்டாரு. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன் விஷயம் என்னன்னா, இல்ல இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னாரு. அப்புறம் ரூமுக்குள்ள கூட்டு போய் வச்சுட்டு ம். அவர்ட்ட சொன்னேன். இல்ல நீங்க ஒர்க் பண்ணல. நம்ம தான் நம்ம எடுத்தோம். தான். 140 நாள் ஓடிடுச்சு. அந்த கதைய தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். வேற மாரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது 100 டேஸ் போச்சு. அதிலும் எனக்கு வந்து என்னை நான் ப்ரூவ் பண்றதுல பெரிய உடன்பாடு இல்லை. ம். அப்புறம் பாண்டியன் கூப்பிட்டு சொன்னாரு. ம். நீ ஏதோ வித்தியாசமா கதை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த கதைய சொல்லுங்க அப்படின்னாரு. காதல் கோட்டை சொன்னேன். இப்ப சார் 1996 உங்க வாழ்க்கையிலேயே வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த வருஷத்துல. 2 பெரிய ஹிட் ஆன படங்கள். அதுல வந்து காதல் கோட்டைக்கு நேஷனல் அவார்ட். ஃபர்ஸ்ட் தமிழ் டைரக்டர் நீங்க தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்குறீங்க ஒரு டைரக்ஷன்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ, அது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா எனக்கு ஜனவரில வந்து வான்மதி ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் அது. ம். 100 டேஸ் போச்சு. அது பெரிய சக்சஸ். அந்த படம் எனக்கு காதல் கோட்டை கொண்டு வந்துச்சு. ஜூலை ஜூலை 12 வந்து 12 காதல் கோட்டை. நவம்பர் 10 வந்து கோகுல் கோகுல். சிதை. 3 ம். படமும் எனக்கு வந்து பெரிய ஹிட். அந்த வருஷம் ம். என்னுடைய 3 ஹிட். ம். ஆ காதல் கோட்டைக்கு வந்து ஆக்சுவலா என்ன அப்டின்னா, ம். எனக்கு அது அது வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயம். ம். ஆ என்னை இதில கூட கேட்டாங்க. என்னை கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு முறை கேட்டாங்க. ம். என்னோட எவ்வளோ காசு குடுத்து சார் வந்து நேஷனல் அவார்டு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, ம். அரவிந்தனும், ஷாஜிகரனும், ஆ ம். அடூர் கோபாலகிருஷ்ணனும் எவ்வளோ காசு குடுத்தாங்களோ அவ்வளோதான் நானும் குடுத்தேன் அப்படின்னு ஆஹா! சொன்னேன். அப்படின்னு நான் சொன்னேன். அவங்கள்ட்ட அப்படிதான் பதில் சொன்னேன். ஓகே. அப்படின்னு
பட் என்ன ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு அப்ப காதல் கோட்டைக்கு மேனேஜரா இருந்தவர் சிவா. அவர்தான் ம். சிவசக்தி பாண்டியன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ம். அவரு எனக்கு ஃபோன் பண்ணி, "சார் தங்கர் பச்சன் வந்து ஆ கேமராவுக்காக வந்து நேஷனல் அவார்டுக்கு அனுப்புறாரு சார். ம். அப்படியே உங்களுக்கு சேர்த்து போட்டு அனுப்பட்டுமா சார்?" அப்படின்னு கேட்டாரு. அனுப்புங்க" அப்படின்னேன். பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் போட்டு அனுப்புவோம் சார். பெஸ்ட் டைரக்ஷன்லாம் போட்டு அனுப்புவோம் சார். ம். "அனுப்புங்க" அப்படின்னேன். "நீங்க வந்து கையெழுத்து போட்டு போங்க சார்" அப்படின்னாரு. நான் அவர்ட்ட சொன்னேன், "அ அகதியின் கையெழுத்து இதுதான் டெல்லியில இருக்கவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நான் ஷூட்டிங்ல இருக்கேன். நீங்க போட்டு அனுப்புங்க" அப்படின்னேன். ஸோ அவர் தான் அகதியெல்லாம் கையெழுத்து போட்டு அந்த ஃபார்ம அனுப்பிச்சு வச்சாரு. ம். எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். திடீர்னு ஒரு ஃபோன் வந்து, "உனக்கு ஒரு 3 அவார்ட் கிடைச்சிருக்கு" அப்படின்னாங்க. சூப்பர் சார். அந்த டைம்ல வந்து 1996ல 2மே அஜித் சார் கூட படம் பண்றீங்க. ஸோ, அவர் அப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருந்த ஒரு நடிகரா இருந்தார்ல சார். அவர்ட்ட கதை சொல்றப்போ அவரு என்ன சொன்னாரு? ஸோ, எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஜித் சார் அந்த தருணங்கள் பத்தி பேசினா நல்லா இருக்கும் சார் இப்போ. வான்மதின்னு பர்ட்டிகுலரா போய் ஒரு பெரிய கதையெல்லாம் அப்ப சொல்லல. ம். படம் பண்ண போனோனே செட்டுக்கு வந்துருவாரு, கேட்டுக்குவாரு. டெடிகேஷன் அவர் இருப்பாரு. ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஊட்டிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது நம்ம வந்து அ 6 மணிக்கு ஸ்பாட்ல 6:30 மணிக்கு ஸ்பாட்ல இருக்கணும். 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம்னா, ம். நம்ம வந்து ஒரு 4:55க்கு நம்ம அந்த அ ரிசப்ஷனுக்கு வர்றோம் அப்படின்னா, அவர் 4 மணிக்கே வந்திருப்பாரு. ஓகே. அந்த ம். மாரி ரொம்ப டெடிகேஷனா இருப்பாரு. அப்புறம் வந்து எந்த டிமாண்ட் இருந்ததில்ல அவர்ட்ட. ம். எந்த டிமாண்டும் இருந்ததில்ல. இப்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டே இருக்கும்போது, "சார், சார் இந்த சட்டைய போட்டுட்டுமா சார்?" அப்படின்னு யாரையாவது எதுக்க இருக்க லைட்மேனுடைய சட்டைய கூட வாங்கிக்குவாரு. அவ்வளவு கேஷுவலா இருப்பாரு. அந்த பெரிய அளவுக்கு. ஆச்சரியமா இருக்கும் அது. ஓகே. அது அப்படிதான் இருந்தாரு. அதற்கு பிறகு வந்து காதல் கோட்டை பண்ண போறோம் அப்படின்னோனே, ஆ புரொடியூசர் கேட்டாரு. "அஜித் வச்சு பண்ணலாமான்னாரு." எனக்கு அப்ஜெக்ஷனே இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு அழகான ஆண். ம். ம். நடிக்க தெரியும். அத ம். விட நமக்கு வேற எதுவும் சான்ஸ் வேண்டாம். அப்கமிங்ல இருக்காரு. ம். ம். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் அப்படின்னா, அது. அப்பவும் வந்து அவர் ரொம்ப பெருசா ஒண்ணும் கதை கேட்கல. ம். பட் எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ம். செட்டுக்கு வரும்போது நான் வந்து ஒரு சீன எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த சீனுடைய தொடர்புக்குரிய எல்லா காட்சிகளையும் சொல்லுவேன். ம். ம். ஏன் அது நிகழ்ந்தது? இதனால் என்ன நிகழப்போகிறது? அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன். அது ஓகே. எல்லாருக்கும் சொல்லுவேன். ஜூனியர் ம். ஆர்டிஸ்ட் கூட காஃபி எடுத்துட்டு வாம்மா அப்படின்னா, அந்த வீட்ல வேலைக்காரி பொண்ணு அது வேலை பார்த்துட்டு இருக்கு. காஃபி எடுத்துட்டு ம். வருதுன்னா, அது எந்த சூழ்நிலையில அந்த காஃபிய கொண்டு வருதோ, அப்ப அந்த வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஸோ அந்த வேலைக்காரர் அந்த பணிப்பெண்ணுக்கான மனநிலை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். அத ம். சிலர் வந்து என்ட்ட வந்து ஜாலியா எடுத்துக்குவாங்க. சிலர் வந்து, "என்ன சார் ஜூனியர் ம். ஆர்டிஸ்ட் ஆ. நம்மளுக்காக சொல்றீங்க?" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அப்படிலாம் இல்ல. நடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். சார் 2மே வந்து ஒரே காலகட்டத்தில ஷூட் பண்ண படமா சார்? ஏன்னா 2ம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆனனால. எது? ஒரே வருஷத்துல. காதல் கோட்டையும், வான்மதியும் இல்ல ஷூட்டிங் வான்மதி வந்து ம். 95 ஆரம்பிச்சது. 95 25. ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாரி பீரியட்ல ஆரம்பிச்சது. ம். 96 ஜனவரி ரிலீஸ் ஆச்சு. ம். 96 ஜனவரி 14த் அது ரிலீஸ் ஆச்சு. பிப்ரவரி 16த் காதல் கோட்டை எத்தன ஆரம்பிச்சது. அப்ப 2 மாசத்துல எத்தன மாசம் ஷூட் பண்ணீங்க? 31 நாள். காதல் கோட்டை ஷூட்டிங் டேட்டே 31 நாள் தான். அதுவும் என்ன ஒரு பெரிய வேடிக்கை அப்டின்னா, அது வந்து 8ஆம் தேதி ஷூட்டிங் ஆக்சுவலா 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி ஷூட்டிங்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ம். 14ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. ம். 15ஆம் தேதியோ, 16ஆம் தேதியோ வந்து நான் லொகேஷன் பார்க்கறதுக்கு ராஜஸ்தான் போனேன். ம். ஒரு 22, 23ல திரும்பி வந்திருப்பேன். 8ஆம் தேதி ஷூட்டிங் அப்டின்ட்டாரு. நான் அ புரொடியூசர்ட்ட கேட்டேன். சார் எனக்கு ஒரு பிரீத்திங் கேப் வேணும் சார். இந்த கொஞ்சம் டைம் ஸ்கிரிப்ட்லாம் குடுங்க. கொஞ்சம் வேணும் சார். ஆ. எனக்கு ஸ்கிரிப்ட்லாம் கரெக்ட் ஆ. பண்ணணும். மைண்ட்ல கதையெல்லாம் இருக்குங்கிறது இல்ல. ஆ. ஸ்கிரிப்ட்ட கரெக்ட் பண்ணணும். நோ, நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆ அப்ப எனக்கு வந்து ம். அந்த பாத்துக்கலாம். டாபிக் உள்ள போனா. பட் ம். அந்த அந்த ம். ஷூட்டிங் வந்து தள்ளி போகும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. என்ன காரணம் ம். அப்படிங்கிறது. ம். அது ம். அந்த டாபிக்ல போனா அது வேற மாரி இருக்கும் அப்படின்னு. அ. ஸோ 7ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு ம். ப்ரோகிராம்லாம் சொல்லிட்டு என்ன அப்படி திரும்பி பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஷூட்டிங் அப்படின்ட்டு போனாரு. எனக்கு மட்டும் ஒரு இன்ட்யூஷன் உண்டு. ம். அது வந்து அது எப்படி நாளைக்கு காலையில ஷூட்டிங் இல்லன்னு நமக்கு ஒரு செய்தி இருக்கும்போது இது எப்படி நடக்கும்? அப்படின்னு ம். சொல்லிட்டு, அதான் சிவா வந்து வாங்க ம். போலாம் அப்படின்னாரு. ம். போலாம் சிவா அப்படின்ட்டு, சரி ஓகே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு ம். வெளியில வரும்போது ஃபோன் அடிச்சுச்சு. ம். இந்த ஃபோன மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னாரு சிவா. சரி போய் ஓகே. அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னேன். போய் ஃபோன் எடுத்தாரு. கவுன்சில்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. நாளையிலேருந்து ஸ்ட்ரைக் ஷூட்டிங் இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் வந்து உடனே வந்து அப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நான் வந்து ம். ம். எனக்கு அந்த ராஜஸ்தான் கிளைமேட் வந்து ஜனவரி கிளைமேட் எனக்கு ஒத்துக்காத கிளைமேட். ம். ஏன்னா பயங்கர குளிர் இருக்கும். ம். அப்படியே வெயில் அடிக்கும். ஒரு மாரி உடம்பு சரியில்ல. நல்ல ஃபீவர்ல வேற இருந்தேன். உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். அங்கே தான் படுத்துக்கிட்டே தான் எழுதிட்டே இருப்பேன். படுத்துக்கிட்டே எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் 16ஆம் தேதி ஷூட்டிங் வச்சாங்க. அப்படி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு அஜித் சார் அப்கமிங் ஹீரோவ பார்த்துட்டு, இப்போ இருக்க பிளேஸும், இடமும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து அவ அப்படி கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கு?
ஆஸ் எ டேரக்டராக மகிழ்ச்சியாக இருக்கும். ம். நம்ம நம்ம அந்த ம். ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ம். மற்றபடி அவ்வளவுதான் நம்ம அதில் மகிழ்ச்சி அடைய முடியும் அவருடைய ம். வளர்ச்சியில். அது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சி. உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல சார் இல்லை, காதல்கோட்டை? அது அது அப்படி சொல்ல முடியாது. அது அஜித் அந்த இடத்துக்கு வரணும்னு இருந்திருக்கு. நான் இல்லாட்டியும் யாராவது ஒருத்தங்க அதை செஞ்சிருப்பாங்க. ரீரிலீஸ் கல்ச்சர்லாம் போய்க்கிட்டு இருக்கு இப்போ. ரீசென்ட்டா வந்து அவருடைய படமும் ரிலீஸ் ஆச்சு. அஜித் சாருடைய படமும். ஸோ நம்ம காதல் கோட்டை வந்து ரீரிலீஸ் அந்த மாரி ஏதாச்சும் எண்ணங்கள் இருக்கா? ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற அதே கேள்வி தான் எனக்கு இருக்கு. நான் ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தயாரிப்பாளர்ட்ட கேட்டேன். ம். அதற்கான முயற்சியில இருக்கேன் அப்படின்னாரு. வாவ்! எனக்கு தெரியல. அது என்னன்னு சூப்பர். தெரியல. பார்ட் 2 ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா சார்? ஏதாச்சும் உங்களுடைய படங்கள்ல? காதல் கோட்டையே 96 ஏப்ரல் ஜூலைல ரிலீஸ் ஆகாம அது ஒரு டிசம்பருக்கு போயிருந்துச்சுன்னா அந்த படம் சக்சஸ் ஆகுமான்னு எனக்கு சந்தேகம். ஏன் சார்? காரணம் என்னன்னா, டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருந்துச்சு. பயங்கரமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ம். ம். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபோன்லாம் வசதியானவங்கள்ட்ட இருந்துச்சு. ம். இன்கமிங் வந்து ரூ. 48 அவுட் கோயிங் வந்து ரூ. 80 ரூ. 86 என்னமோ இருந்துச்சு அப்ப. ம். 1 நிமிடத்துக்கு. ஓகே. ரொம்ப வசதியானவங்க வந்து 10,000 15,000 பில் கட்டுவாங்க. இவ்வளோ ம். நீளத்தில ஃபோன் இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு. பேஜர் உள்ள வந்துருச்சு. ம். ம். பேஜர் உள்ள வந்துருச்சு. நான் அந்த படத்திலேயே அந்த பேஜர் காட்டியிருப்பேன். ம். ம். அதே நேரத்தில ஹீரா கிட்ட அந்த பெரிய செல்ஃபோன் காட்டியிருப்பேன். ம். அது அது வந்துருச்சு. கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆகுறது அந்த ஆயிட்டே ம். இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு 6 மாசத்துல வந்து ரொம்ப சாதாரணமா வந்துருச்சு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்து எல்லார் கையிலயும் ஃபோன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம், 2 வருஷத்துலலாம் வந்து உங்களுக்கு ரூ. 300 ரூ. 500க்கெல்லாம் ஃபோன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சைனா செட். ஸோ அந்த கடித போக்குவரத்துங்கிறதுனுடைய கடைசி காலகட்டம் அது. அதனால அதை திருப்பி பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னா, அதில வந்து ஆ எதார்த்தமான ஒரு வாழ்வும், அதுவும் கால ஓட்டத்தோடு தொடர்புடைய சயின்ஸும் ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள. ம். ம். அந்த சயின்ஸ் டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்ப நம்ம வந்து ஆ நீங்க பார்க்காமலே காதல் அப்படின்னா, ம். அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில எஸ். அதுக்கு அவசியமே இருக்காது. ம். அதனால காதல் கோட்டை பார்ட் 2லாம் சான்ஸே இல்ல. பார்க்காம காதல். இது வந்து நீங்க உங்க வாழ்க்கையில எங்கேயாச்சும் சந்திச்சிருக்கீங்களா சார்? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாச்சும் இல்ல, இல்ல. நடந்திருக்கா? நான் படிக்கும்போது ம். ஆ கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு பற்றி புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்கும். ம். அதுல வந்து 2 பேருமே பார்க்காமலே அந்த மன்னனும், அந்த புலவனும் நட்பு வச்சிருப்பாங்க. ம். அதற்கு பிறகு வடக்கிருந்து உயிர் விடுதல் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். ம். வடக்கிருந்து உயிர் விடுதல்ங்கிறது வந்து அந்த மன்னன் போர்ல தோத்து போன பிறகு, அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப வந்து இந்த புலவர் அவர போய் பார்க்கறதுக்கு போவாரு. அந்த ம். நண்பர்கள் சந்திப்பாங்க. ம். அப்படியே ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சது தான் அந்த கதை. 1991ல ஆரம்பிச்சீங்க சார். 2014 வரைக்கும் படங்கள் பண்ணிட்டுருந்தீங்க. ஒரு 17 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் படங்கள் பண்ணாத காரணம் என்னாச்சு சார்? ஆ அதாவது ம். இங்க பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ம். ஹிந்திக்கு போக வேண்டியிருந்துச்சு. ம். ம். ஸோ ஹிந்திக்கு போகும்போது இங்க நமக்கு ரெகுலரா ஒரு கேப் வந்துரும் இல்லையா? ம். அது ம். 1. காதல் கோட்டை, வான்மதி, காதல் கோட்டை, கோகுல் சிதைன்னு நம்ம குடுத்துட்டே இருக்கும்போது, ம். ஆ விடுகதைங்கிற ஒரு படம் நல்ல படமா பேசப்பட்டாலும், ம். கமர்ஷியலா அது வந்து பெருசா பண்ணல. ம். ம். ஆ அது அதனுடைய தேக்கம் வந்து கொஞ்சம் பாதிச்சுச்சு. ம். ம். அதற்கு பிறகு காதல் கவிதை அது வந்து எனக்கு திருப்தியான படம். என்ன பொறுத்தளவு ப்ரொடியூசர்ஸ்க்கும் திருப்தியான படம் தான் அது. ம். ம். அப்போ வந்து நான் வந்து ஹிந்தியில பண்ணிட்டேன். ஹிந்தி முடிச்சுட்டு அப்படியே ம். தெலுங்குக்கு போயிட்டேன். தெலுங்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க ராமகிருஷ்ணா படம் பண்ணேன். ம். ராமகிருஷ்ணா படத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ணா படம் எங்க போட்டாலும் நல்லா ஓடும். ஆனா அப்ப ஓடல. அப்ப தெலுங்குல நான் படம் பண்ணிட்டு வரும்போது, ம். இங்க வரும்போது ஆ காதல் சாம்ராஜ்யம்னு ஒரு படம் பண்ணேன். ம். அது படம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அந்த அந்த காலகட்டத்தில தான் வந்து திடீர்னு அழகி ரிலீஸ் ஆச்சு. ம். ம். அழகி ரிலீஸ் ஆனோனே வந்து உடனடியாக தங்கர் பச்சனை வச்சு அ அவரு பஞ்சு சார் வந்து சொல்ல மறந்த கதைய ஆரம்பிச்சதுனால, இந்த படத்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ சொல்ல மறந்த கதைய ஆரம்பிச்சு, அதில வந்து அவங்க சந்தித்த ஒரு தோல்வி வந்து இந்த ம். படத்தை மேற்கொண்டு எடுத்துட்டு போக முடியல. ஸோ இதெல்லாம் அப்படியே இடியாப்ப சிக்கல் மாரி ஒன்றை ஒன்று இதுக்கு தான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் வெற்றி அடைஞ்சாலும் காலமும் ஆ. பின்னாடி இருக்கு. ஓ. சோ உங்க வாழ்க்கையில நீங்க ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம். இது மட்டும் நான் பண்ணாம இருந்திருக்கலாமே என் வாழ்க்கையில. கொஞ்சம் இந்த விஷயத்த தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஏதாச்சும் இருக்கா சார்? 1ஆம் கிளாஸ் வாத்தியாரா போகணும். 1ஆம் கிளாஸ் வாத்தியாரா? அது காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வருவாங்க அந்த குழந்தைங்க. ஓகே. எதுவுமே இல்லாம ம். பிளைன் ஸ்லேட்டா வருவாங்க. ம். நம்ம எழுதுற ஆனா தான் முதல்ல பதியும். நம்ம சொல்லிக் குடுக்குறது தான் அவங்களுக்கு முதல்ல இருக்கும். ம். அதுல இருக்கிற சுகம்ங்கிறது வந்து வேறு மாதிரியானது. அதையெல்லாம் யோசிக்கும்போது, அது ஒண்ணு தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ம். இன்னொரு விஷயம் வந்து பேசிக்கா வந்து
நான் கொஞ்சம் பாட்டு எழுதியிருக்கேன். லிரிசிஸ்ட். எஸ். அது. அ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி, அதில கான்சன்ட்ரேட் பண்ணி, அ அந்த இதில வந்து நம்மள இன்னும் கொஞ்சம் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கலாமோ! கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் படிச்சிருக்கலாமா அதுக்குள்ள ம். போயி. அதுக்கு காலம் வந்து ஒரு ஒரு விஷயம் ம். என்னை தடுத்துருச்சு. சார் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்ல அவங்கள வச்சு நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்டின்னா யார சார் சொல்லுவீங்க? எந்த சார் ஹீரோ நான் வச்சு? யார வேணுமானாலும் வச்சு பண்ணுவேன் சார். யார் இருந்தாலும். எனக்கு எனக்கு ம். அப்படிலாம் ம். அவங்க தான் என்ன ஒத்துக்க மாட்டாங்க. சார் அவங்களுக்கு எனக்கு புரியல. ஏன் சார் நீங்க உங்கள இல்ல வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நான் என்னுடைய காதல் கோட்டையில யாருக்காகவும் ஒரு சீன் கூட மாத்தல. ம். நான் டிஸ்கஷன்லாம் வச்சுக்க மாட்டேன். அது நானே ம். உட்காந்து தனியா உட்காந்து நானே எழுதுறது தான். ம். நான் இதுவரைக்கும் ஒரு கதை கூட டிக்ஷனரில வச்சுக்கிட்டதில்ல. ம். யார்கிட்டயும் ஒரு சீன் சொல்லுங்கன்னு கூட கேட்டதில்ல. யாரும் எனக்கு வந்து அ சீன் சொன்னதில்ல. நான் இத்தன வரைக்கும் 16, 17 படம் பண்ணியிருக்கேன். ம். ஒரு படத்துக்கு ஒரு 60, 70 சீன் இருக்கும். அப்படின்னா, அதில வந்து அ நீங்க கணக்கு பண்ணுங்களேன். ஒரு ஒரு 1000 சீன் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். இந்த 1000 சீனுக்கும் எனக்கும் தான் சம்மந்தமே தவிர யாருக்கும் இல்ல. யார்ட்டயும் டிஸ்கஷன்ல அதில வந்து உட்காந்து நல்லது நடந்திருந்தாலும் எனக்கு தான் சம்மந்தம். கெட்டது நடந்திருந்தாலும் எனக்கு தான் சம்மந்தம். யார்கிட்ட சார் வொர்க் பண்ணலன்றது நீங்க நெனைக்கிறது? வாழ்க்கையில வந்து என்னுடைய காலகட்டத்தில டைரக்டரா ம். இருக்கும்போது கமல் சாரோட ஒரு படமாவது பண்ணியிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச். இவ்ளோ நேரம் உங்களுடைய லைஃப் நன்றி. ஜர்னி, படங்கள் நெறைய விஷயங்கள் பேசி, எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காவும் இருந்துச்சு. நான் நெறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கை அனுபவத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களாவும் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க் யூ உங்களோட சார். பேசுனது.